திரு அருணனுடைய முதற்கட்ட கருத்து வாங்கிட்டு திரு அருணன், இங்க எதிர்க்கட்சி தலைவராக திரு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய 26க்கான தேர்தல் பரப்புரையை தொடங்கிவிட்டார். அதன் ஒரு வடிவமாக தொடர்ச்சியாக அவருடைய செயல்பாடுகள் இருந்து வருகிறது. அதனுடைய ஒன்றாகத்தான் இந்த 13 அமாவாசைகள் அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கா? ஒரு எதிர்கட்சி தலைவர் என்கிற முறையில ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி அகற்றப்படும் என்று பொதுவாக சொல்லுவாங்க. ஆனால் ஏன் இந்த அமாவாசை கணக்கு என்பது கேள்விக்கு உட்படுத்தப்படுதுன்னா, இது ஏதோ இப்ப சொல்லியிருந்தா யாரும் பெருசாக அதை பத்தி பேச மாட்டாங்க. ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காரு. 2022 இருந்து ஒவ்வொரு அமாவாசை கணக்கா சொல்லிட்டு வர்றாரு. ஆனா ஒண்ணும் நடக்கல. இவர் தலைமையிலான அதிமுக வரிசையாக இந்த காலத்துல தோல்வியைத்தான் சந்திச்சு வந்திருக்கு. ஆகவேதான் அதை எல்லாருமே மீண்டும் மீண்டும் அமாவாசைக்கிறாரு என்று வினோதமா கேட்கிறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது அம்சம், 13 அமாவாசைங்கிறத 13 மாதம் என்று நாம எடுத்துக்கொள்ளும். 13 மாதம் என்றால் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சி அகற்றப்படும் என்று அவர் ஒரு கணிப்பினை சொல்லுவோம், கற்பனைன்னு கூட சொல்ல வேண்டாம். அவர் கணிப்பை எதிர்கட்சி தலைவர் வெளியிட்டிருக்கார். பட் நான் என்ன கேட்கிறேன், அவருடைய கணிப்பு சரிதான் என்று மக்களுக்கு எப்படி உணர்த்த போறாரு? அவர் சொன்ன உடனே எல்லாரும் ஏத்துக்குவாங்களா? அவர் சொன்ன அதிமுக பேச்சாளர்கள் ஏற்றுக்கொள்ளலாம். ஐயா இன்னும் 13 அமாவாசையில் அவ்வளவுதாயா அதிமுக ஆட்சி, எங்க தலைவர் சொல்லிட்டாரியா, மக்கள் ஏற்றுக்கொள்ளணும்ல. அப்ப நீங்க என்ன செய்யணும்? அதை அகற்றக்கூடிய ஆற்றல், சக்தி, பலம் எதிர்கட்சிக்கு இருக்கிறது, பிரதான எதிர்கட்சிக்கு இருக்கிறது என்பதற்கான அந்த யதார்த்தத்தை நீங்க மக்களுக்கு நிரூபிச்சு காண்பிக்கணும். இப்ப பாருங்க, 2 விஷயங்கள் இருக்கு. இவர் சொல்வது என்பது அவருடைய ஆசைதான் என்பதற்கு 6 மாசத்துக்கு முன்புதான் நாடாளுமன்ற தேர்தல் நடந்திருக்கு. அதுல தேமுதிகவோட சேர்ந்து நின்று அவர் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் அதிமுக மட்டும் நின்று எடப்பாடியாரை ஒப்புக்கொண்டிருப்பது போல 20% வாக்குகளைத்தான் அதிமுக பெற்றிருக்கிறது. இதுல எப்படி சட்டமன்றத்துல வருகிற தேர்தல்ல இவர் திமுகவை வீழ்த்துவாரு? 6 மாசம் தானே இருக்கு. 6 மாசத்துக்குள்ள அதிருப்தி அதிகமாயிடுச்சியா? அவ்வளவுதாயா? அப்படி என்றால் அதை ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நிரூபிக்கலாம்ல. மக்கள் அதாங்க எதிர்பார்ப்பாங்க. தேர்தல் நியாயமாக நடக்காது, தேர்தல் நியாயமாக நடக்கும் அப்படின்னா அது மேல நம்பிக்கை வச்சு போட்டியிடலாம். நியாயமாக நடக்காத பட்சத்தில் ஏன் போட்டியிட வேண்டும் அப்படிங்கிற கேள்வியை வைக்கிறாங்க. இல்லங்க, இந்த வாரம் எந்த அளவுக்கு பொதுமக்கிட்ட எடுபடும் எனக்கு தெரியல. இப்ப மாநில தேர்தல் ஆணையம் தேர்தலை நடத்துச்சுன்னா நாம சொல்லலாம். சரி, நடத்த பொழுது இந்திய தேர்தல் ஆணையம், இந்திய தேர்தல் ஆணையத்துல தேர்தல் ஆணையர்களை யார் நியமிச்சா அப்படி எல்லாருக்கும் தெரியும். மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்துதான் அந்த தேர்தல் ஆணையர்களை பூரா தேர்வு செஞ்சாங்க. அந்த தேர்தல் ஆணையம் இந்த மோடி ஆட்சியை எடுத்து நேற்று கூட முதலமைச்சர் கடுமையாக தாக்கி பேசியிருக்காரு. குறிப்பாக இந்த ஒரு நாடு ஒரு தேர்தல் விவகாரத்தை பொறுத்தவரையில. அப்படி இருக்கும்போது இந்திய தேர்தல் ஆணையம் எப்படி திமுகவுக்கு ஆதரவா இருக்க முடியும்? இப்ப நான் உதாரணத்துக்கு சொல்றேன், ஐயா ஆளுங்கட்சி ஆனால் மாநிலத்தில், ஆகவே அது அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த இந்திய தேர்தல் ஆணையம் என்னங்க பண்ணுது? எனக்கு என்ன அடிப்படையான சந்தேகம் வருதுன்னா, ஒண்ணு நம்ம எல்லாரும் பேசணும், இடைத்தேர்தல் என்றாலே ஆளுங்கட்சி மாநில ஆளுங்கட்சி அராஜகமாக நடக்கும் அப்படின்னா இந்த தேர்தல் ஆணையம் லாயக்கு இல்லாதது அப்படி என்று நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு தீர்மானத்துக்கு வர்றோம்னு அர்த்தம். இதை விட ஒரு அசிங்க ஒரு தேர்தல் ஆணையத்துக்கு உண்டுங்களா ஐயா? எனக்கு புரியல. இதுல பெரிய ஜோக் என்னன்னா, அதிமுக பகிஷ்கரிக்குது, ஒன்றியத்துல ஆட்சியில உள்ள ஆளுங்கட்சியாக பாஜகவும் அதே சொல்லுது. ஆனா அவங்க ஆட்சி உருவாக்குனதுதான் இந்திய தேர்தல் ஆணையம். அதனுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இடைத்தேர்தல் சட்டமன்ற அவங்களும் இதேதான். தேர்தல் ஒழுங்கா நடக்காதியா? தமிழிசை அம்மாவுடைய பதிவை பாருங்க, நான் அதான் பதில் சொன்னேன். தேர்தல் ஆணையம் இது உங்களுக்கு மீதான அவநம்பிக்கை தீர்மானம், ஆளுங்கட்சியை ஒன்றிய ஆளுங்கட்சி தலைவரே போடுறாங்க அப்படின்னா, இப்ப நான் இதுக்கெல்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு எதிர்வினையாற்றணும். சரி, தேர்தல் ஆணையம் எனக்கு 2 முக்கியமான பிரதான எதிர்கட்சி அதிமுக தானுங்க சட்டமன்றத்துல. இன்னும் மக்கள் இப்ப போக்கஸ் 2026 தான்
2026 சட்டமன்ற தேர்தலுக்கான இலக்கை நோக்கி போகும்போது இடைத்தேர்தலில் ஒரு எனர்ஜியை வேஸ்ட் பண்றது அப்படிங்கிறதோ அல்லது அங்கு கிடைக்கக்கூடிய தோல்வியின் மூலமாக தொண்டர்களை உற்சாகம் இழக்க செய்வது அப்படிங்கிற அடிப்படையிலோ அந்த முடிவை தவிர்த்திருக்கலாம். அதுவும் ஒரு வகையான ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்க்க கூடாதா? இப்ப நெறியாளர் அவர்களே, நீங்களும் 2வது ஒரு வாக்கியம் சொல்றீங்க, தோல்வியின் காரணமாக அப்படின்னு. அப்படின்னா அதிமுக தோத்து போகும்னு அதிமுகவே நினைக்குதுன்னு சொல்றீங்களா? இல்ல, அவங்க சொல்ற வாதத்தின் அடிப்படையில சொல்றேன். இல்ல சொல்றேன். இப்ப நீங்க சொல்றதே பாருங்க என்ன சிக்கலை உருவாக்குது. நான் என்ன சொல்ல வர்றேன், தேர்தல்ல வெற்றி தோல்வி சகஜம், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒரு எதிர்கட்சி இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தேர்தல் அந்த களத்துல நின்று போராடும் பொழுது அது ஒரு பெரிய வாய்ப்பு இல்லையா? அவங்க எவ்வளவு தூரம் சொல்றாங்க. இப்ப சகோதரி சிவசங்கரி ஒரு பெரிய பட்டியல் சொல்றாங்கல்ல, அவங்களுடைய விமர்சனங்கள் அது சரியா தப்பா என்று வாதம் பண்ணலாம். ஆனால் அந்த விமர்சனங்களை மக்களிடம் கொண்டு செலுத்துவதற்கான ஒரு நல் வாய்ப்பாக இடைத்தேர்தலை பார்க்கணும்ல. இன்னும் கூட நான் சொல்றேன், ஜெயிக்கவே முடியாதுன்னு வச்சுக்கோமே. உதாரணத்துக்கு அவங்க கணிப்பு. ஆனால் வாக்கு சதவீதத்தை கூட்டி ஆளுங்கட்சியுடைய வாக்கு சதவீதத்தை குறைச்சு காமிக்கலாம். அதுவே அதிருப்தியினுடைய அடையாளம் என்று அடுத்து சொல்லலாம். இவ்வளவு வாய்ப்பு இருக்குல்ல. ஆனா அதை கூட விட்டுவிட்டு நாங்க தேர்தலில் நிக்க மாட்டோம், 6 மாசத்துக்கு முன்பு இவ்வளவுதான் ஓட்டு வாங்கியிருப்போம், ஆனாலும் சொல்றோம் ஐயா 13 அமாவாசை தாயான்னா இது எப்படி எடுபடும்னு எனக்கு தெரியும். அதுக்காக சொல்ல வரேன். அப்ப எதிர்கட்சி தலைவர் சொல்லிட்டார் என்பதற்காக பொதுமக்கள் இப்ப நான் ஏற்கிறேனா இல்லையான்னு கூட விட்டுடுங்க. பொதுமக்கள் எப்படி ஏற்பாங்க? அது எப்படி எடுபடும்ங்கிறதா சொல்ல விரும்புறாங்க சிவசங்கரி. அவங்களோட பதில் வாங்கிட்டு நான் அடுத்த சுற்றுல வரேன். முதற்கட்ட கருத்தா எடுத்து சரி, இல்ல சொல்லுங்க முடிச்சிருங்க, நீங்க நிறைவு செய்யுங்க திரு அண்ணா. அடுத்த மிக முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இப்ப திமுக அரசு அது கொடுத்த வாக்குறுதிகளில் சிலவற்றை நிறைவேற்றவில்லை என்பது உண்மை. எங்களுடைய கட்சியுடைய மாநில செயலாளர் அவங்க தொடர்ந்து அது இப்ப கூட கடைசியா வந்திருக்க பேட்டியில கூட சொல்றாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை தயவு செய்து நான் மறந்துடக்கூடாது. பல வாக்குறுதிகளை இதே திமுக அரசு நிறைவேற்றி இருக்கிறது. அதையும் எங்க செயலாளர் சொல்றாரு. சிலவற்றை நிறைவேற்றவில்லை. இன்னும் ஓராண்டு காலம் இருக்கு, நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் கூட்டணியில் இருந்தாலும் வற்புறுத்தி கொண்டிருக்கிறோம். இது ஒரு யதார்த்தம். இதை நீங்க சொல்லலாம், மொட்டை அடியா ஒண்ணுமே செய்யலையா அப்படி என்று அதிமுக சொன்னா இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் இல்ல அவங்க என்னென்னமோ சொன்னாங்க இல்ல சொல்றேன். இப்ப விலைவாசிகள் நான் இந்ததுக்குள்ள கூட போகல, ஒரு பாயிண்ட்டுக்கு வர்றேன். நான் என்ன கேட்கிறேன், விலைவாசி உயர்வுக்கு நாங்க எந்த ஆட்சியா இருந்தாலும் சரி, இதே அதிமுக ஆட்சியா இருந்தா கூட நாங்க அப்படித்தான் பேசியிருக்கோம். மாநில அரசு மட்டுங்களாயா பொறுப்பு, இது என்னங்கய்யா நியாயம்? அந்த பேச்ச பூரா கேட்ட எடப்பாடியார் பேச்ச பூரா ஒரு வார்த்தை மோடி அரசு விமர்சனம் பண்ணல. உலக சந்தையிலங்கய்யா கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சிருக்குங்கய்யா, ஆனால் டீசலுடைய விலை இன்னும் அதே 92 ரூபாயா வந்துகிட்டே இருக்கு. பெட்ரோல்ல கூட விட்டுறேன், டீசல் விலையை குறைக்கலாம், குறைச்சாத விலைவாசியை குறைக்கும். இன்னொரு கொடுமை நடந்துட்டு இருக்கு. அதிமுக தலைவர்கள் தயவு செஞ்சு அதை பத்தி எல்லாம் பேசுறதே இல்ல. என்னங்க ரூபாய் அதனுடைய மதிப்பு தொடர்ந்து வீழ்ந்து இன்றைக்கு ஒரு அமெரிக்க டாலர் வாங்கினா 86 ரூபாய் 30 பைசாவுக்கு மேல, நடுவுல ஒரு கட்டத்தில் 50 பைசா வரைக்கும் போச்சு. இப்ப அப்ப நீங்க ஏற்றுமதி பண்ற கூட விலை ஜாஸ்தியாகும். அப்ப உதாரணம் சொல்ல வரேன், சாதாரணமா எல்லாருக்கும் தெரியும் பொருளாதாரத்துல இத பற்றி ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆனா அவ்வளவு அடாவடித்தனமும் பண்ணுகிறார் ஆளுநர். இதே மோடி அரசுடைய ஏஜென்ட் சட்டமன்றத்தை அவமதிக்கிறாரு, வெளிநடப்பு பண்றாரு, தமிழ்தாய் வாழ்த்தை கிட்டத்தட்ட கொச்சப்படுத்துறாரு, அதையெல்லாம் ஆதரிக்கிறாரு. இது என்ன, இதை எப்படி மக்கள் ஏற்பாங்க? அதிமுக தலைவருடைய கட்சியுடைய பெயர் அண்ணான்னு வச்சுக்கிட்டு கேட்க விரும்புறேன்.